வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஆஸ் வெல் அஸ் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இன்ஃபர்மேஷனில் கவுன்சிலிங்குரிய லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஹெல்த் சயின்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி இல்லை இமெயில் ஐடி இல்லை அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அது வந்து அக்டோபர் 2025 இன்றைக்கி வந்த இன்ஃபர்மேஷன் தான். அதிலே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இதுதான் இருக்குது. கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2025-2026 அதை கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஆல்ரெடி காலேஜ் லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. அதை வேஸ்ட் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அதற்கு முன்னாடி கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் பண்ணணும். அப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் செலெக்ஷன் கமிட்டியோட அப்டேட். ஓகே, ஸோ டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இதில் தான் போய் பார்க்கணும். லாகின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வேணும், உங்களோட இமெயில் ஐடி வேணும், இல்லை லாகின் ஐடி வேணும். கண்டிப்பாக பாஸ்வேர்டு இருக்கணும். அது பாஸ்வேர்டு சப்போஸ் மறந்துட்டால் நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து எடுத்துக்கலாம். அதை பண்ணால் சைன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீசெட் பாஸ்வேர்டுக்கு வந்து அதிலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போதுமே ரீசெட் பாஸ்வேர்டு நம்ம மெயிலெல்லாம் கொடுத்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்தராக. தெரியலை அப்படின்னா அந்த ரீசெட் பாஸ்வேர்டு எப்படி நம்ம எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது நல்லது. ஏன்னா 2-3 டைம்ஸ் நம்ம வந்து இன்கரெக்ட் பாஸ்வேர்டெலாம் கொடுத்தோம் அப்படின்னா சப்போஸ் அது டைம் டிலே ஆகும், நமக்கு அதுவே ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டஸ் தரவாக படிங்க. ப்ராஸ்பெக்டஸ் தரவாக படிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு உங்களுடைய கோர்ஸுக்கு உங்களுடைய மார்க்குக்கு எங்கே சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்னொரு முக்கியமானது, நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் படித்து பாருங்கள். நம்ம வெப்சைட்லேயே முதல்ல நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கும். டேட் மட்டும் தான் நமக்கு வந்து போஸ்ட்போன் ஆச்சுது. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் தரவாக படிச்சுட்டு நீங்கள் அதற்கு அப்புறமா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.